வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை வந்து செமையாக அமைஞ்சிரும். அந்த 2 விஷயம் ஒன்றும் இல்லை. ஒன்று, பிடிச்ச வேலை கிடச்சிருச்சுன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 2வது, நமக்கு பிடிச்ச மாணவங்களை கல்யாணம் பண்ணிட்டாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த 2ம் தப்பாக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை முழுக்க பெரிய ரோதனையாக இருக்கும். தப்பான வேலையை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கை முழுக்க ஏண்டா வேலைக்கு போகிறோம்னு தலையில் அடிச்சுட்டு திங்கக்கிழமை வேலைக்கு போண்டிருக்கும். தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஏண்டா வீட்டுக்கு வரோம்னு தலை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 விஷயம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். இதை மட்டும் தயவு செஞ்சு கரெக்டாக பண்ணிவிடுங்க. மீடியா, நீங்கள் மற்ற நிறுவனங்கள்லாம் எனக்கு மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து மீடியாவுக்குள்ளே வந்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் காம்படேட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது நீங்கள் காம்படேட் பண்ணுற ஆள் யாராக இருப்பாங்கன்னா உங்களை மாதிரியே மீடியா ஸ்டடீஸ் படித்தவங்களாக இருக்க மாட்டாங்க. இன்ஜினியரிங் படித்தவங்களாக இருப்பாங்க, MBA படித்தவங்களாக இருப்பாங்க, BBA படித்தவங்களாக இருப்பாங்க, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களாக இருப்பாங்க, BSc மேக்ஸ் படித்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் காம்படேட் பண்ணக்கூடிய ஆள்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செக்டாரில் எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்து இருப்பாங்க. இப்போயும் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க பசங்களில் யாரெல்லாம் மீடியா படிச்சிருக்கா, யாரெல்லாம் மீடியா இல்லாத மற்ற படிச்சிருக்காங்கன்னா மீடியா இல்லாதவங்க தான் கை தூக்குவாங்க. ஏன்னா மீடியா அல்லாதவர்கள் மீடியா மேலே இன்ட்ரெஸ்ட் கொண்டு மீடியாவுக்கு வந்தவர்கள் தான் ஜாஸ்தி. அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாலேயே சொன்னேன். என்ன சொன்னேன்னா, பிடிக்காமல் ஒரு வேலையை செஞ்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து மீடியாவில் ஆர்வம் இருந்திருக்கலாம், அப்பா அம்மா வந்து இல்லை வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி வேறு ஒன்று சேர்த்துருக்கலாம், இன்ஜினியரிங் சேர்த்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச வேலை மீடியான்னு அங்கே சுற்றி கடைசி இங்கே வந்திருக்காங்க. இவ்வளோ தூரம் போக வேண்டாம், டைரெக்டாக ஒரு ஊருக்கு வழி இருக்குங்கப்போ டைரெக்டாக போயிடலாம். மீடியாவில் இருக்கக்கூடிய காம்படிஷனுங்கிறது அதுதான். நீங்கள் வந்து மீடியா ஆட்களோட மட்டும் காம்படேட் பண்ண மாட்டீங்க, மீடியா ஆட்கள் தாண்டி மற்றவர்களோட காம்படேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி காம்படேட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, மற்ற இண்டஸ்ட்ரீஸ் பற்றி எனக்கு பெருசாக தெரியல. மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 90% மார்க் வாங்கியிருந்தாலும் கூட உங்களுக்கு வேலையெல்லாம் ரெடியாலாம் இருக்காது. பாஸ் வாங்க 90% மார்க் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு தாங்க வேலை ஆர்டர் அப்படின்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 90% மார்க் வாங்கியிருந்தாலும் கூட நீங்கள் என்ன திறமை வச்சுருக்கீங்கிறத வச்சு தான் உங்களுக்கான வேலை உறுதி செய்யப்படும். நீங்கள் 90% மார்க் வச்சுருக்கேன், நான் 3 வருஷமும் வந்து 90% வச்சுருக்கேன், ஃபைனலாக இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னா கூட எந்த கம்பெனியும் உங்களுக்கு வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன தேவைன்னா, உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு திறமை தேவை. உங்களுடைய தனித்துவம் ரொம்ப முக்கியம். மீடியா என்றைக்குமே என்ன எதிர்பார்க்கும்னா, ஒரு தனித்துவத்தையும் ஒரு திறமையும் தான் எதிர்பார்க்கும். அந்த தனித்துவத்தையும் திறமையும் நீங்கள் வளர்த்துக்கணும். மீடியாவில் உங்களுக்கு ஆர்வம் இன்மையாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க. மீடியாவில் எப்பவுமே 3 விஷயம் தான் அடிப்படை: ஏன், எதற்கு, எப்படி. இந்த 3 தான் வந்து பேசிக்கான எல்லா விஷயமும். இந்த கியூரியாசிட்டி ரொம்ப அவசியம் மீடியாவுக்கு. நான் பொதுவாக எல்லா ஃபீல்டுக்கும் இந்த கியூரியாசிட்டி அவசியம்னு சொல்லுவேன். மீடியாவுக்கு இந்த கியூரியாசிட்டி ரொம்ப அவசியம். நீங்கள் என்னைக்கு கியூரியாசிட்டியாக நமக்கு தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு விஷயமா எக்ஸ்ப்ளோர் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் எஸ் ஐ நோ ஆல் திங்ஸ் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அங்கேயே நீங்கள் தோத்துட்டீங்க. எல்லாருக்குள்ளேயும் இந்த ஆர்வம் கண்டிப்பாக வளரும் போது இருக்கும். ஆனால் வளர்ந்த பின்னால் எனக்கு அது தெரியும் இந்த ஆட்டிடியூடில் தான் தோத்துடுறோம். மீடியாவுக்கு இந்த ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் க்யூரியஸாக இருக்கேன், இந்த விஷயம் ஏன் நடக்குது, எப்படி நடக்கு, எதுக்காக நடக்கு, இந்த 3 விஷயம் ரொம்ப அவசியம். இந்த 3 குவாலிட்டிஸும் இந்த 3 திறமையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் மீடியாவுக்கு தகுதியான ஆள்.